அய்யனார் துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். திரும்பவும் வானதியும், பாண்டியனும் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இனிமே எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பியும் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்பியும் அத அவங்க அப்பா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு போயிட்டு பாண்டியன் மேல கேஸ் குடுத்துடுறாங்க. என் பொண்ண வந்து லவ் டார்ச்சர் பண்றான் பாண்டியன்றவன். அவன போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸ் குடுத்துடுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து பாண்டியன கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து ஏன் நான் உங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறப்போ, நீ வானதின்ற பொண்ண லவ் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேஸ் குடுத்துருக்காங்க. அதனால நான் இப்போ உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க பாண்டியன். இது என்ன நியாயம்? அவளும் என்ன லவ் பண்றா, நானும் லவ் பண்றேன். 2 பேருமே லவ் பண்றோம். 2 பேரும் மேஜர். அதனால தான் நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டு தான் லவ் பண்றோம். நாங்க இன்னும் ஒன் சைடா ஒண்ணும் நான் லவ் பண்ணல. அப்புறம் எப்படி என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்பா கேஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன வா நம்ம ஸ்டேஷனுக்கு கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்கும் சோழனுக்கும் தெரியவே தெரியாது இந்த விஷயம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. பாண்டியன் வராததுமே பதட்டமாகுறாங்க. பாண்டியன் எங்கன்னு சொல்லிட்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்ற அந்த தம்பிக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிட்டு கேட்குறப்போ, இப்படி தான் பாண்டியன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.